குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் ஒரு ஸ்டார் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கடந்த 2 வாரத்திற்கு அப்புறமா புகழ் மீண்டும் குக்கு வித் கோமாளிக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. வழக்கம் போல தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஸ்டார்ஸ் கெட்டப்பில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாரும் இருந்துச்சு. அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டார் வராங்களோ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ், அவங்களுக்கு பிடிச்ச உணவை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டஸ்டன்ஸ் வந்து சமைக்கணும். வழக்கம் போல் பேரிங் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்ன கொஞ்சம் கான்செப்டை மாற்றி மாற்றி வைப்பாங்க. பலூனுக்குள்ளே வைப்பாங்க, அதுக்கப்புறம் எதுலையாச்சும் ஒரு இதில் வைப்பாங்க, அப்புறம் வளையத்தை தூக்கி போடுற மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருக்குறாங்க. அந்த கண்ணாடியை உடைச்சா அதுக்குள்ளே எந்த ஸ்டார் இருக்காங்களோ அந்த ஸ்டார் கெட்டை போட்ட கோமாளி என்ட்ரி கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த வாரமும் நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கோமாளி கையிலையும் ஒரு ஸ்டார் இருந்தது இல்லைங்களா. இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு கோமாளியை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாரில் யார் எந்த நடிகர் வந்திருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த உணவை சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும். அந்த வகையில் பேரிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் மட்டும் சொல்லலைங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 டிஷ் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை எபிசோடு அப்படிங்கிறதுனால 30 நிமிஷத்தில் வந்து ஒரு சமைக்கணும், ஒரு டிஷ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டென்ட்டு. அந்த வகையில் அந்த ஸ்டார்ஸ் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அவங்க பண்ணணும். இதில் வந்து யார் வின் பண்ணியிருக்கிறாங்க, சனிக்கிழமை எபிசோடை வின் பண்ணினது வந்து வேறு யாரும் இல்லை, போன வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின பூஜா தான் இந்த வாரம் சனிக்கிழமை எபிசோடை வின் பண்ணியிருக்கிறாங்க மெயின் டிஷ்ஷில். ஸோ அவங்களுக்கு பவர் என்ன அப்படிங்கிறத, சனிக்கிழமை வின் பண்ணுறவங்களோட பவர் வந்து பார்த்திங்கன்னா கோமாளியை சேஞ்ச் பண்ணிக்கிற பவர் தான் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா 2 பேர்த்தோட கோமாளியையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி விடலாம். நம்ம பூஜா வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு புகழ் வந்து இதுக்கு முன்னாடி சுஜிதா கிட்ட இருந்தாங்க. சுஜிதா கிட்ட இருந்த புகழை தனக்கு எடுத்துக்கிட்டு தனக்கிட்ட இருந்த கோமாளி சுனிதாவை சுஜிதாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.